செம்மணியில் புதிதாக 4 என்பு தொகுதிகள் அடையாளம். இலங்கையில் விரைவில் நடைமுறைக்கு வரும் புதிய வரிமுறை, ஆபத்தில் சர்வதேச நிறுவனங்கள். மஹிந்த சந்திரிகாவின் இனவெறி ஆட்டத்தின் பின்னணியில் ஜேவிபி, சுகாஸ் குற்றச்சாட்டு. கடினமாக இருந்தாலும் ஈஸ்டர் தாக்குதலில் பாதிக்கப்பட்டோருக்கு நீதி நிச்சயம், அனுரகுமார திசாநாயக்க. செம்மணி விவகாரம் குறித்து பிரித்தானியாவின் நகர்வு, உமாகுமரன் வெளியிட்ட தகவல். மாற்றுத்திறனாளிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போராளிகள் குரல் கொடுத்த அர்ச்சுனா. சிறீத தியேட்டருக்குள் புதையுண்டுள்ள உடலங்கள், விசாரணைக்கு தயார் என்கிறார் டக்ளஸ் தேவானந்தா. விமல் வீரவன்சவுக்கு பலை விரிக்கும் குற்றப்புலனாய்வு திணைக்களம். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியின் நேற்றைய அகழ்வின் போது 4 என்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதன்படி செம்மணி மனித புதைகுழியில் அடையாளம் காணப்பட்ட என்பு தொகுதிகளின் மொத்த எண்ணிக்கை 56ஆக அதிகரித்துள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்து இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட செம்மணி மனித புதைகுழி தொடர்பான 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 13ஆம் நாள் அகழ்வு நேற்றைய தினம் இடம்பெற்றது. நேற்றைய அகழ்வின் போது 4 என்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைகுழியில் இதுவரை 56 மனித என்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதுவரை 50 என்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. நீதவான் ஏ ஆனந்தராஜாவின் கண்காணிப்பிலும் துறைசார் நிபுணரும் பேராசிரியருமான சோமதேவாவின் தலைமையிலான அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகின்றன. காணாமல் ஆக்கப்பட்டோர் ஆணைக்குழுவின் ஆணையாளர் மிராக் ரஹீம், காணாமல் ஆக்கப்பட்டோர் ஆணைக்குழுவின் சட்டத்தரணி பூரணி மரிநாயகம், காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உறவினர்கள் சார்பாக சிரேஷ்ட சட்டத்தரணி ரணிதா, சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன் செல்லையா தலைமையிலான குழுவினரும் அகழ்வு பணிகளின் போது முன்னிலையாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோத மணல் கடத்தலில் ஒரு சில போலீசாருக்கு சொந்தமான டிப்பர் வாகனங்கள் ஈடுபடுகின்றது என வடமாகாண ஆளுநர் தலைமையிலான நடைபெற்ற கலந்துரையாடலில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வடக்கு மாகாணத்தில் மணல் விநியோகத்தை சீராக்குவது, சுண்ணாம்புகள் அகழ்வு மற்றும் விநியோகத்தை ஒழுங்குமுறைப்படுத்துவதற்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராயும் கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தலைமையில் ஆளுநர் செயலகத்தில் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றது. இதன்போது குறித்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அரசாங்கத்தால் நடைமுறைப்படுத்தப்படும் வீட்டுத் திட்டம் மற்றும் அரசாங்க திணைக்களங்களால் முன்னெடுக்கப்படும் வேலை திட்டங்களுக்கே மணலை அதிக விலையில் பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலைமை இருப்பது தொடர்பில் குறிப்பிட்ட ஆளுநர் இது தொடர்பில் மீண்டும் ஆராய்ந்து கொண்டிருக்காமல் முடிவு எடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். இதற்கமைவாக கிளிநொச்சி, மன்னார், முல்லைத்தீவு மாவட்டங்களின் சில ஆற்றுப்படுகைகள், குளங்களில் இருந்து மணலை கழுவி எடுத்து பயன்படுத்த முடியும் என்பதுடன் அதற்காக இடங்களை விரைவாக அடையாளப்படுத்துமாறு உள்ளூராட்சி மன்றங்களின் பொறுப்பில் யார்ட் அமைத்து அங்கிருந்து நியாய விலையில் விநியோகம் நடைபெறுவதை உறுதிப்படுத்தும் பொறிமுறையை உடனடியாக ஆரம்பிக்கவும் தீர்மானிக்கப்பட்டது. கிளிநொச்சி மாவட்டத்தில் கல்மடு குளத்தில் ஏற்கனவே கழுவி எடுக்கப்பட்ட மணல் கரைச்சி பிரதேச சபை ஊடாக விநியோகிக்கப்பட உள்ளமை தொடர்பிலும் கலந்துரையாடலில் தெரியப்படுத்தப்பட்டது. இதேவேளை சட்டவிரோத மணல் அகழ்வு தொடர்பில் ஒப்பந்தக்காரர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் சுட்டிக்காட்டினார்கள். ஒரு சில போலீசாருக்கு சொந்தமான டிப்பர் வாகனங்களும் இத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றது எனவும் அதன் காரணமாகவே இதனை கட்டுப்படுத்த முடியாத நிலை இருப்பதாக தெரியப்படுத்தப்பட்டது. மக்களுக்கு நியாயமான விலையில் மணல் தாராளமாக கிடைப்பதை உறுதி செய்வதனூடாக இதனை குறைக்க முடியும் என ஆளுநர் தெரிவித்துள்ளார். 2028ஆம் ஆண்டளவில் இலங்கையின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 15% வரி வருமானம் இருக்க வேண்டும் என்பது சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனையாகும். இதனால் தான் அரசாங்கத்தால் பல புதிய வரிகள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. இதற்கமைய அண்மையில் நிதியமைச்சு வெளியிட்ட சுற்றறிக்கையின் பிரகாரம் டிஜிட்டல் மூலம் வழங்கப்படும் அனைத்து சேவைகளுக்கும் 18% வரி அறவிடப்பட உள்ளது. அத்துடன் குறித்த டிஜிட்டல் மூலம் சேவை வழங்கும் நிறுவனத்தின் ஒரு செயலகமும் இலங்கையில் அமைக்கப்பட வேண்டும். அவ்வாறு ஒரு செயலகம் அமைக்கப்பட்டால் இந்த நாட்டில் சேவையை தொடர குறித்த நிறுவனத்துக்கு அனுமதி வழங்கப்படக்கூடாது என்பதே அரசாங்கத்தின் நிலைப்பாடாகும். எவ்வாறாயினும் தற்போது இந்த தீர்மானம் ஆரம்ப நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மஹிந்த ராஜபக்சவையும் சந்திரிகாவையும் தூண்டிவிட்டு இனவெறியாட்டத்தையும் கொலைவெறியாட்டத்தையும் நடத்தி முடித்தவர்களே இந்த பிமல் ரத்நாயக்க மற்றும் அனுர உள்ளிட்ட ஜேவிபியினர் தான் என சட்டத்தரணி சுகாஸ் கனகரத்னம் தெரிவித்துள்ளார். ஜேவிபி, என்பிபி அரசாங்கத்தினர் ஒன்றும் புனிதர்கள் அல்ல. இவர்களும் கடந்த ஆட்சியாளர்களான மஹிந்த, ரணில், சந்திரிகா போன்றவர்களின் பங்காளிகளாக இருந்தவர்கள். எனவே அவர்கள் அதற்கு பொறுப்பு கூற வேண்டும். இவர்கள் தற்போது இந்த விடயத்தை பற்றி பேசுவது ஆடு நினைகின்றது என்று ஓனாய் அழுவது போல் உள்ளது. தாங்களே தமிழர்களை கொன்றுவிட்டு தற்போது ஒன்றும் தெரியாதவர்கள் போல் பேசுகிறார்கள் என தெரிவித்துள்ளார்.
எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் ஈஸ்டர் தாக்குதலில் பாதிக்கப்பட்டோருக்கு நீதி நிலைநாட்டப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். கொழும்பு உயர்மறை மாவட்ட பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகையின் குருத்துவ பணிவாழ்வின் 50வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு நேற்று திங்கட்கிழமை கொழும்பு பேராயர் இல்லத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட கௌரவிப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் கர்தினால் எவ்வளவு மனவேதனையுடன் இருக்கிறார் என்பதை நான் அறிவேன். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அவரது மனதில் கலந்துள்ளது. சந்திக்கும் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு நீதியை பெற்றுக் கொடுக்கும் வகையில் விடயங்களை விசாரிப்பார். அது சில சந்தர்ப்பங்களில் அமைதியான துணியில் இருக்கும், சில சந்தர்ப்பங்களில் குழப்பத்துடன் இருக்கும், இன்னொரு சந்தர்ப்பத்தில் அழுத்தம் விடுக்கும் வகையில் இருக்கும். ஆனால் அவருக்கு தனிப்பட்ட எந்த தேவையும் இல்லை என்பதை நாம் அறிவோம். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலின் போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டிய எண்ணமே எமக்குள்ளது. அது தொடர்பான விசாரணைகள் கால ஓட்டத்தில் மூடிமறைக்க இடமளிக்காது நீதியை பெற்றுக் கொடுக்க தேவையான அனைத்து முயற்சிகளையும் நான் எடுப்பேன் என்பதை கர்தினால் முன்னிலையில் உறுதியாக கூறிக்கொள்கிறேன். இது இலகுவான விடயமல்ல. சில சந்தர்ப்பங்களில் அரசு அதிகாரிகளிடமே விசாரணைகள் மேற்கொள்கிறது. தற்போது அரசு அதிகாரிகளிடம் விசாரணை முன்னெடுக்கும் பலவீனமான நிலை எதிர்நோக்கியுள்ளது. இதுவே எமது நெருக்கடி நிலைமை. எனினும் நிச்சயம் நீதி வழங்கப்படும் என்பதும் அதனை நாம் செய்வோம் எனவும் தெரிவித்துள்ளார். யாழ் செம்மணியில் 3 குழந்தைகளின் எச்சங்கள் உட்பட ஒரு மனித புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்டமை போரின் போது செய்யப்பட்ட அட்டூழியங்களை நினைவூட்டுகிறது என பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர் உமாகுமரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் இட்டுள்ள பதிவில், இலங்கையின் செம்மணியில் 3 குழந்தைகளின் எச்சங்கள் உட்பட மனித புதைகுழி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டமை போரின் போது செய்யப்பட்ட அட்டூழியங்களை நினைவூட்டுகிறது. இன்றைய கலந்துரையாடல் ஒன்றில் பொறுப்பு கூறலை உறுதி செய்வதற்கும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பரிந்துரை செய்வதற்கும் பிரித்தானியா என்ன நடவடிக்கை எடுத்து வருகிறது என்பதை வெளியுறவு செயலாளரிடம் கேட்டேன். பிரித்தானியா மேலும் என்ன தொழில்நுட்ப நிபுணத்துவத்தை வழங்க முடியும் என்பதை பார்ப்பதில் அவர் மகிழ்ச்சி அடைகிறார் என்பதை நான் மிகவும் வரவேற்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார். என்று ஒரு நாள் தமிழர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக உடுத்திய உடையுடன் பாடசாலை பைகளுடன் போராடிய சகோதரர்கள் இன்று மாற்றுத்திறனாளிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார். ஆனால் நாம் அதை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கின்றோம். எமது மக்கள் இந்த அரசியல்வாதிகள் மீது வைத்திருந்த நம்பிக்கையினத்தால் தான் பாராளுமன்றத்துக்கு வந்தேன். வடக்கு கிழக்கை உற்று பாருங்கள். அங்கே கையில்லாமல், காலில்லாமல், கண்ணில்லாமல் பல உறவுகள் இருக்கிறார்கள். ஆனாலும் புலம்பெயர்ந்த உறவுகள் நம்முடைய சகோதரர்களை பார்த்து கொள்வார்கள். பயங்கரவாத தடை சட்டத்தை எடுங்கள், எங்களையும் சமமாக நடத்துங்கள் என தெரிவித்தார். இந்த மாற்றுத்திறனாளிகளுடைய பிரச்சனை டிசிசி மீட்டிங்கிலே பிரச்சனைகளாக அவர்கள் எழும்பி கதைத்து அழுகின்ற ஒரு நிலைமைக்கு தான் எங்களுடைய மாற்றுத்திறனாளிகள் வடக்கு கிழக்கிலே வந்திருக்கிறார்கள் என்றால், அதிகப்படியான மாற்றுத்திறனாளிகள் இருப்பது வடக்கு மாகாணத்திலும் கிழக்கு மாகாணத்திலும் உங்களுக்கு தெரியும். இதுவரை காலமே யுத்தத்தாலும் கோர எங்களுடைய இன அழிப்புகளாலும் பாதிக்கப்பட்ட ஒரு சமூகமாக மாற்றுத்திறனாளிகளை அதிக அளவில் கொண்ட ஒரு சமூகமாக நாங்கள் வாழ்கிறோம். அந்த அடிப்படையிலே வவுனியா, கிளிநொச்சி, யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, மட்டக்களப்பு, அம்பாறை, திருகோணமலை போன்ற மாவட்டங்களிலே மிக கூடிய மாற்றுத்திறனாளிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறான சந்தர்ப்பத்திலே நாங்கள் இப்படியான ஒரு சிறந்த செயல்முறையை ஒன்றை கொண்டு வர வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. ஆனால் நாங்கள் ஒன்றை மறந்திருக்கிறோம். எங்களுடைய பிரதி குழுக்களின் தலைவர் அவர்களே, இந்த செம்மணி போன்ற விடயங்களை நாங்கள் மறந்திருக்கோம். அண்மை தினம் நான் செம்மணி தொடர்பாக நான் கதைக்கின்ற போது சொல்லப்பட்டது, கிருசாந்தி அவர்களுக்கு பிள்ளை இருப்பதாக நான் கதைத்திருக்கிறேன் என்று. ஆனால் என்ன கவலை என்றால், ஒரு பாடசாலை மாணவி என்று தெரியாமல் நான் இங்கே கதைத்திருக்கேன். உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நிமிடங்களும் மிகவும் முக்கியமானவை. என்னுடைய அக்கா கிருசாந்தி அவர்களை பாடசாலை மாணவி என்று தெரியாமல் பிள்ளை இருப்பதாக கதைத்திருப்பதாக ஒரு சில அரசாங்கத்தைச் சேர்ந்த ஊடகங்கள் பிரசுரித்துக் கொண்டிருக்கின்றன. அவர்களுக்கு தமிழிலே தெளிவாக சொல்லுகிறேன், நான் நன்றாக படித்துதான் பாடசாலையிலிருந்து கம்பேஸ்வரைக்கு போனேன். விடயத்துக்கு வருவோம். இன்றைய தினம் அதே மாதிரி எங்களுடைய வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற எக்கச்சக்கமான இளைஞர்கள் வேலை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்குரிய நிவாரணங்கள், உதாரணமாக மாற்றுத்திறனாளிகளாக இருக்கலாம். மாற்றுத்திறனாளிகளை கூட பார்க்க முடியாத கடந்த அரசாங்கங்களை பற்றி நான் கருத்து கொண்டிருக்கிறேன். மாற்றுத்திறனாளிகளை பற்றி கூட கவனிக்க முடியாத கடந்த அரசாங்கங்களை புறந்தள்ளிவிட்டு புது அரசாங்கமாக வந்திருக்கின்ற உங்களுடன் நாங்கள் கணக்க விடயங்களை எதிர்பார்க்கிறோம். அண்மைய தினத்திலே எங்களுடைய செம்மணி அகழ்விலே 50க்கும் மேற்பட்ட உடம்புகள் வெளியால் எடுக்கப்பட்டிருக்கின்றன. ஜோதிச்சு பாருங்கள், அந்த எலும்புக்கூடுகள் 50க்கு மேலே புதைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் விதைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த மண்ணிலே ஒருவனாக இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய தேசியத்தையும் தேசிய தலைவரையும் நாங்கள் எப்போதுமே
மதிக்கின்ற ஒரு சமூகமாக, எங்களுக்காக இழக்கப்பட்ட உயிர்கள், எங்களுக்காக அவர்கள் கைகள் இல்லாமல், கால்கள் இல்லாமல், கண்கள் இல்லாமல். உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன், என்னுடைய பாராளுமன்ற தேர்தலிலே என்னிடம் ஒரு அக்கா வந்து கேட்டால், அவள் இயக்கத்திலே போராடியவள். 2009ஆம் ஆண்டு அவளுடைய கைகள் போயிருக்கிறது சல்ஃபர் குண்டுகளால், அவளுடைய கண்கள் ரெண்டும் போயிருக்கிறது, கைகள் ரெண்டும் இல்லை. தம்பி, என்னை உன்னுடைய பாராளுமன்ற தேர்தலிலே ஒரு பிரதிநிதியாக ஏற்றுக்கொள்கிறாயாண்டு. நான் சொன்னேன், அக்கா யாரும் இல்லாவிட்டாலும் நான் உங்களை எடுப்பேன். ஏனென்றால் என்னுடைய கட்சிகள் எனக்கு முக்கியமில்லை. நீங்கள் எங்களுக்காக போராடியது, எங்களுக்காக ரத்தம் சிந்தியது, எங்களுக்காக இந்த நாட்டிலே நீங்கள் செய்த தியாகம், எங்களுக்காக நீங்கள் செய்த இந்த தியாகம் எவற்றையுமே நாங்கள் இழக்க மாட்டோம். என்னுடைய முக்கியமான பாராளுமன்றத்திலே நான் கொடுத்த வாக்குறுதி, என்று நான் பாராளுமன்றம் செல்கின்றோனோ மறுபடியும் கிளிநொச்சியிலே கண் தெரியாதவர்களுடைய பாடசாலை ஒன்று இருக்கிறது, தயவு செய்து போய் பாருங்கள். அங்கே 200க்கும் மேற்பட்ட எங்களுடைய கண் தெரியாத எங்கள் ஆயுதம் தாங்கிய எங்களுடைய சகோதரங்கள் என்றோ ஒரு நாள் இந்த நாட்டிலே தமிழருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக உடுத்த உடைகளின் பாடசாலை பைகளுடன் போய் போராடிய எங்களுடைய சகோதரங்கள் என்று கண் தெரியாமல், கால் இல்லாமல், கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை வைத்து ஒரு விபச்சார அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம். அதான் மிகப்பெரிய கவலை. என்னென்றால், நான் இந்த பாராளுமன்றத்துக்கு வந்ததற்குரிய முக்கியமான காரணம், எங்களுடைய மக்கள், எங்களுடைய அரசியல்வாதிகளிடையே வைத்திருந்த மிக கேவலமான நம்பிக்கை இனம் தான் இதுக்கு முக்கியமான காரணம். என்னுடைய சகோதரங்களுக்கு கண் இல்லை, கால் இல்லை, அவரால் கதைக்க முடியாது, அவர்களை கதைப்பதை கேட்க முடியாது. நாங்கள் எல்லாவற்றையுமே புறந்தட்டி விட்டு எங்களுடைய இந்த அரசியலை செய்து கொண்டிருக்கிறோம். மிகவும் கவலை. எங்களுடைய சுகத் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மிகவும் நன்றி. வடக்கு கிழக்கை சற்று உற்று பாருங்கள். வடக்கிலே என் டயஸ்போராவை சேர்ந்த என்னுடைய மக்கள், என்னுடைய சகோதரர்களை பார்த்துக் கொள்வார்கள். அதற்குரிய வழிவகைகளை செய்யுங்கள். பிடிஏ எடுங்கள், பிடிஏ பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் ஒன்றை வைத்திருக்கிறீர்கள், அவற்றை எடுங்கள். எங்களையும் சமமான மக்களாக මදිගන්න මක්කොට කරේ මට තප්පර 20ක් දෙන්න. මම මේක සිංහලෙන් කියන්නම්. අපේ උතුරයි නගින හිරයි අපේ කකුල් නැති අත් නැති මේ කතා කරන්නත් බැරුව ඇහැ පෙන්නේ නැතුව ඉන්නවා මිනිස්සු විශාල ප්‍රමාණයක් ඉන්නවා. එතකොට අපි සුගත් වසන්ත සිංහ මන්ත්‍රීතුමාට අපි මේ ගොඩක් සුලිවන්ද වෙනවා මේ වගේ පණ දෙක ගෙනාපු එක. අපි ඉල්ලීම් කරන්නේ මේ රටේ අපි එකට ජීවත් වෙන්න ඕනේ කියලා. අපි කවදාත් කියන්නේ මේ රට දෙකට බෙදන්න ඕනේ කියලා. අපේ ජනතාව අපි බේර ගන්නම්. ඕගොල්ලෝ බේර ගන්න ඕනේ. ඕගොල්ලෝ ලුණු ගැන කතා කරන්න. யாழில் உள்ள சிறுத தியேட்டரை தேடினால் அதற்குள் இருந்து பல மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்படும் என பரவும் குற்றச்சாட்டுக்களை தான் முற்றுமுழுதாக மறுப்பதாக முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். டக்ளஸ் தேவானந்தாவின் கட்சி அலுவலகம் அங்கு அமைந்துள்ள நிலையில் இவ்வாறான குற்றச்சாட்டுகள் பரவியுள்ளதாகவும் இது தொடர்பில் எந்த நடவடிக்கைக்கும் தான் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை அவர் ஒரு தனியார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற போது இதனை தெரிவித்தார். மேலும் நான் எவ்வித விசாரணைகளுக்கும் தயார் என கூறிய டக்ளஸ் தேவானந்தா தன்னை விசாரிப்பதில் எவ்வித அச்சமும் எனக்கு இல்லை என தெரிவித்துள்ளார். எங்களை பற்றி பல கதைகள் வாக்கு வேட்டைகளுக்காக, அரசியல் லாபத்துக்காக மற்றும் மக்களை திசை திருப்புவதற்காக திட்டமிட்டு பரப்பப்படுகிறதே தவிர அதில் எந்தவித உண்மையும் இல்லை என சுட்டிக்காட்டினார். அறியாமையின் காரணமாக சிலர் தெரிவித்தாலும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் கொள்கை முற்றிலும் வேறு என தெரிந்தும் எங்கள் மீது சேறு பூசுகின்றனர் என அவர் தெரிவித்துள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களம் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான பிமல் வீரவன்சவுக்கு அழைப்பாணை விடுத்துள்ளது. 9 மணிக்கு சிறப்பு புலனாய்வு பிரிவில் 4 முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுகத்துக்கு இறக்குமதி செய்யப்பட்ட 323 கொள்கலன்கள் இலங்கை சுங்கத்துறை முறையான ஆய்வு இல்லாமல் விடுவித்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஜனவரி 29, 2025 அன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இந்த விடயம் தொடர்பாக வீரவன்ச தெரிவித்த கருத்துக்கள் அடிப்படையில் வாக்குமூலம் அளிக்கவே அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை இதற்கு முன்னதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அழைப்பு விடுக்கப்பட்ட போது கொடுக்கப்பட்ட திகதியில் முன்னிலையாக முடியாது என அறிவித்து ஒரு புதிய திகதியை பிமல் வீரவன்ச கோரியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.